Hi everyone, I'm Ram. Affiliate marketing மூலியமா எப்படி $1,000 $5,000 எப்படி earn பண்றதுன்ற சீரீஸ்ல இருக்கோம். இது வந்துட்டு 30 days சீரீஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம 8 வீடியோஸை பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம 9வது வீடியோஸில் இருக்கோம். இந்த 9வது வீடியோஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டைட்டில் என்னதுன்னு சொன்னாக்கா ஹோஸ்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் வந்துட்டு வீடியோ 8ல் டொமைன் நேம்னா என்னது, டிஎன்எஸ் சிஸ்டம்னா என்னது, ஐபி அட்ரஸ்னா என்னது, இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்துங்க. கண்டிப்பாக இந்நேரத்துக்கு உங்களோட வெப்சைட்டில் என்ன பேர் வைக்கலான்னு சர்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த சர்ச் பண்ணதோட இப்போ எப்படி அதை பர்ச்சேஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதுன்றத இந்த ஹோஸ்டிங்கில் நம்ம பார்ப்போம். ஓகே, முதல்ல ஹோஸ்டிங்னா என்னென்னு பார்த்துருவோம். வெப் ஹோஸ்டிங்னா உங்களோட வெப்சைட்டை 24/7 அதாவது 24 மணி நேரமும் லைஃபாக விசிபிளாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஹோஸ்டிங் வேலை. ஸோ இப்படி 24/7 வந்துட்டு விசிபிளாக இருக்கிறதுனால உலகத்தில் எந்த மூலையிலிருந்தோ யார் வேணாலும் உங்களோட வெப்சைட்டை வந்துட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஹோஸ்டிங்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மார்க்கெட்டில் நிறைய விதமான ஹோஸ்டிங் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ சிம்பிளி ஒரு ஹோஸ்டிங்கை வந்து வாங்கிடாதீங்க. ஸோ அதுக்குண்டான நிறைய ஃபேக்டர் இருக்குது. பிகாஸ் இந்த ஹோஸ்டிங்கை வச்சு தான் உங்களோட எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்கிற உங்களோட பேஜ் எப்படி ரேங்க் ஆக போகுது கூகுளில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஹோஸ்டிங் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர். நிறைய பிளாகர்ஸ் வந்துட்டு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் கணக்கில் வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமானா ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க வந்துட்டு கரெக்டான ஒரு ஹோஸ்டிங்கை செலக்ட் பண்ணது. நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா அதில் நிறைய ஃபேக்டர் இருக்குது. ஒரு ஃபியூ ஃபேக்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். முதல் ஃபேக்டர் வந்துட்டு லோடிங் ஃபேக்டர். முதல் ஃபேக்டர் வந்து லோடிங் ஸ்பீட். ஒரு வெப்சைட்டை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக அந்த வெப்சைட் வந்துட்டு விசிபிள் ஆகுது, அதான் லோடிங் ஸ்பீட் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஃபேக்டர் வந்துட்டு சிடிஎன், கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். மூணாவது ஃபேக்டர் ஸ்கீமா எனேபிள் ஹோஸ்டிங். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்குது உங்களோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜில் கொண்டு வர்றதுக்கு. ஸோ இதில் மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் வந்துட்டு ஹோஸ்டிங். அந்த ஹோஸ்டிங்கில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு லோடிங் ஸ்பீட். இப்போ நான் வந்துட்டு அந்த லோடிங் ஸ்பீட் எப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை இப்போ காட்டுறேன். யோகா மேட் இன் இந்தியான்னு சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி யோகா மேட் இன் இந்தியான்னு சொல்லி போட்டு இப்படி யோகா மேட் இன் இந்தியான்னு சர்ச் பண்ணோன்னே நிறைய விதமான வெப்சைட் வருது. நம்ம வந்துட்டு ஒரு பிளாகர்ஸை சூஸ் பண்ணுவோம். இவங்கெல்லாம் வேண்டாம். பிகாஸ் வந்துட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த லோகோனா இவங்க வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டர். ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம வந்துட்டு இவங்களாம் அமேசான் வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா swagsammy.comனு ஒரு பிளாகர்ஸ் இருக்காரு, நம்மள மாதிரி ஒரு பிளாகரு. ஸோ இவர் வந்துட்டு வெப்சைட் செஞ்சு நம்மள மாதிரி இப்போ நம்ம என்ன ப்ரொசீஜர் இருக்குமோ இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி இவரும் வந்துட்டு ஒரு பிளாகை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரை நம்ம கிளிக் பண்ணுவோம். swagsammy.ன்ற அவரோட வெப்சைட் நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுதான் இவரோட பிளாக். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒரு அருமையான ஒரு பிளாக் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை நான் டீட்டெயிலாக இந்த 30 நாள் வீடியோஸை நான் உங்களுக்கு போட்டுருவேன். கவலையப்படாதீங்க. டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி நான் பண்ண போகிறேன். ஒவ்வொரு விஷயமும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். எப்படி இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஒரு கஸ்டமர் வந்துட்டு யோகா மேட் வாங்கணும்னு இருக்காங்க. அவங்க கூகுளில் தான் முதல்ல சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணோன்னே இவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ரேங்க் ஆகி வராரு. ஸோ அப்படின்னும் போது இவரை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வந்து பார்த்துட்டு இவர் ஆர்டிக்கலும் அதை பற்றி எழுதியிருக்காரு, கம்பேரிசன் கொடுத்துருக்காரு. இப்போ கஸ்டமருக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதாவது மேட் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த மேட் பெஸ்ட்டாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. இவர் வந்துட்டு அந்த கம்பேரிசன் பண்ணிட்டு கொடுத்துருக்காரு. விலை உட்பட எல்லாத்தையும் கம்பேரிசன் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அமேசானோட டை அப் பண்ணிட்டாரு. இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்காரு. இப்போ லெட்ஸ் சே கஸ்டமர் வந்துட்டு இதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு கமிஷன் போகும். அது மட்டும் இல்லைங்க, இது வேர்ஸ்ட்னு சொல்லி நீங்கள் இப்போ க்ராஸ் பண்ணியிருந்தாலும் கஸ்டமருக்கு இதையும் பிடிச்சிருந்து இதையும் கிளிக் பண்ணி பண்ணாலும் கண்டிப்பாக அதுக்கும் இவருக்கு கமிஷன் போகும். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் மூலிமா பிளாக் செஞ்சு இவர் வந்துட்டு thousands and thousands US$ சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இவரோட சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மினிமம் பெர் டே ஒரு ப்ராடக்ட், அதாவது யோகா மேட்டுன்ற ஒரு ப்ராடக்ட்டு மினிமம் $300 $500 சம்பாதிப்பார். எப்படி நான் இதை சொல்கிறேன்னு சொன்னாக்கா இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகியிருக்காரு. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகியிருக்காரு. ஸோ இப்போ இதே யோகா மேட்னு சர்ச் பண்ணி யாராச்சும் வந்துட்டு 8வது பேஜில் கிளிக் பண்ணி 1 2 3ன்னு போய் 8வது பேஜை போய் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே உள்ள ஒரு பிளாக்கை வந்துட்டு லெட்ஸே இவங்க கிளிக் பண்ணுவாங்களா?
இப்படி கிளிக் பண்ணால் என்ன நடக்குன்னு பாருங்கள், மேலே இன்னும் லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் லோடிங் ஸ்பீட் ஆஃப் வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லோடிங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கஸ்டமர் இதை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த வெப்சைட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் தான் லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ லோடிங் ஃபேக்டர் வந்து மிகப்பெரிய ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ இந்த லோடிங் ஃபேக்டரை ஃபாஸ்ட்டாக எப்படி கொடுக்குறது வந்துட்டு எல்லாமே ஹோஸ்டிங் கம்பெனியில் இருக்குது. ஸோ இவரை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இவரும் யோகா மேட் விற்கிறாரு. பட் இவர்கிட்ட வந்து சேல்ஸ் நடக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைவுங்க, அபூர்வம், நடக்கிறதுக்கு அபூர்வமாக இருக்கும். பிகாஸ் இவரோட லோடிங் ஸ்பீட் வந்து வெரி லோ. நீங்கள் ஹோஸ்டிங் செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டானது. அந்த வகையில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோஸ்டிங் அண்ட் ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு சொன்னாக்கா BlueHost. இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் BlueHostோட லிங்கை நான் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த வீடியோ கீழே உள்ள BlueHostோட லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த பேஜ்க்கு வருவீங்க. இந்த BlueHost ஹோஸ்டிங்கை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ளூ ஹோஸ்டிங்கில் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் ப்ளாஸ், சாய்ஸ் ப்ளாஸ், ப்ரோன்ற நிறைய விதமான பிளான் இருக்குது. ஸோ என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வெப்சைட்டை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க, ஒரு வெப்சைட் தான் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக ஆக்க போகிறீங்க, ஒரு வெப்சைட்டை தான் நீங்கள் பிளாக் செஞ்சு அதை அஃபிலியேட் லிங்க் வச்சு நீங்கள் ப்ரோமோட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் பேசிக் போயிடலாம். ஓகேங்களா? இல்லை நான் வந்துட்டு ஒரு வெப்சைட் எனக்கு பத்தாது, நான் நிறைய வெப்சைட் நான் வச்சு போகிறேன், நிறைய நீஷ், நான் எனக்கு மைக்ரோ நீஷ் இருக்குது, ஒவ்வொரு மைக்ரோ நீஷுக்கும் நான் ஒரு வெப்சைட் நான் கிரியேட் பண்ண போகிறேன், அந்த மாதிரி சொன்னாக்கா பெட்டர் நீங்கள் சாய்ஸ் ப்ளாஸ் போயிருங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட சஜஷன், அப்படி நீங்கள் ஒரு வெப்சைட் போகிறதா இருந்தால் நீங்கள் இது போங்க, இல்லை இந்த சாய்ஸ் ப்ளாஸ் நீங்கள் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேசிக் வரும். பேசிக் வந்துட்டு இந்த ஹோஸ்டிங் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற பேசிக் ப்ரைஸ் வந்துட்டு $2.95 தாங்க பெர் மந்த். ஓகே, ஸோ வெரி ரீசனபிள் ப்ரைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் 50 GB SSD ஸ்டோரேஜ், கஸ்டமர் கேர் 24/7 இருக்குது. மற்ற ஹோஸ்டிங் கம்பெனிக்கும் இந்த BlueHostக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான் பர்ச்சேஸ் பண்ணாலே உங்களுக்கு டொமைன் வந்து ஃப்ரீயாக கிடைச்சிரும். அதாவது டொமைன்னா என்னன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட வெப்சைட்டோட பேர் வந்துட்டு எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன். பிகாஸ் இந்த BlueHostல என்னோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த BlueHostல பேசிக் பேக்கேஜில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டொமைன் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேசிக் பேக்கேஜ்லேயே CDN இன்க்ளூடடாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. அதாவது CDNனா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். அதாவது கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னா இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, இந்தியாவில் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறீங்க. ஆல்தோ நீங்கள் இந்தியாவில் உங்களோட வெப்சைட் பிளாக் கிரியேட் பண்ணியிருந்தாலும் யூஎஸில் உங்களோட வெப்சைட்டை சர்வ் பண்ணலாம், அங்கேயும் உங்களோட வெப்சைட்டை பார்க்கலாம், அங்கேயும் உங்களோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களோட வெப்சைட்டை அவங்க பார்க்கறதுக்கு அந்த ஸ்பீட் வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கும் அது அக்சசிபிளாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இது நிறைய ஹோஸ்டிங் கம்பெனி வந்துட்டு இதை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க பேசிக் பேக்கேஜில். ஸோ இந்த BlueHost வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு BlueHostை சஜஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட். ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட் எதுனா, இந்த ஒரு வெப்சைட் பார்த்தாலும் மேலே ஒரு பூட்டு லோகோ இருக்கும். ஸோ இந்த லோகோ என்னத்துக்குன்னா, இது வந்துட்டு ஒரு செக்யூரான வெப்சைட். இந்த வெப்சைட்டில், அதாவது உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் ஒரு லாகினோ, யாராச்சும் லாகின் பண்ணுறாங்களோ, இல்லை பர்ச்சேஸே பண்ணுறாங்களோ, இல்லை கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்களோ, இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபோ எது கொடுத்தாலும் ஒரு வெப்சைட்டில் அது வந்துட்டு ப்ரொடெக்டடாக இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த SSL சர்டிஃபிகேட். இப்படி கம்பேர் பண்ணால் நிறைய ஹோஸ்டிங் கம்பெனி இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோஸ்டிங் கம்பெனி வந்துட்டு நான் BlueHostை சஜஸ்ட் பண்ணுவேன். ஆக்சுவல் பிரைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் $9 வருது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் BlueHostோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கிடைக்கும். லெட்ஸே நீங்கள் அதை செலக்ட் பண்ணுறீங்கன்னா என்ன அடுத்த ஸ்டேஜ் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல ரெண்டு விஷயம் கேட்கும். ஒன்று கிரியேட் அ நியூ டொமைன், இன்னொன்று வந்து யூஸ் அ டொமைன் யூ ஓன். சில பேர் வந்துட்டு ஏற்கனவே டொமைன் வாங்கியிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டொமைனை வாங்காதீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் BlueHostல ஃப்ரீயாகவே நீங்கள் எடுக்கலாம். என்ன உங்கள் வெப்சைட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நினச்சிருந்தீங்களோ அந்த பேரை நீங்கள் இங்கே டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இங்கே அவைலபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே ஓகேன்னும். நான் RAM டெக்னாலஜி கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் தட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் RAM டெக்னாலஜி இஸ் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த டொமைன் நேம் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு காசு கொடுக்காம, எந்த ஒரு பர்ச்சேஸ் இல்லாமல் உங்களுக்கு சொந்தமாயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் உங்களோட பேர், உங்களோட டீட்டெயில், அட்ரஸ், ஃபுல் டீட்டெயிலை கம்ப்ளீட்டாக கரெக்டான விஷயத்தை இங்கே ஃபில் அப் பண்ணுங்க. பிகாஸ் இதுதான் ஹோஸ்டிங், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட ஹோஸ்டிங் கம்பெனி. ஸோ உங்களோட பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு தென் பேமெண்ட் இன்ஃபர்மேஷனை இங்கே ஃபில் அப் பண்ணிவிட்டு தென் சப்மிட் கொடுத்துருங்க.
அப்படி நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க வந்துட்டு அந்த ஹோஸ்டிங்கை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. ப்ளூ ஹோஸ்ட் ஹோஸ்டிங் வச்சு எப்படி நம்ம அடுத்தது வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ண போறோம்ன்ற டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கோடிங் நாலேஜ் எதுவுமே இல்லைங்க. ஒரு சிம்பிள் மெத்தட் தான். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக லைஃபாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். இந்த 30 நாள் சீரீஸ் வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிருங்க. பிகாஸ் அப்பதான் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் மறந்துடாம இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேர் எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா ஏர்ன் பண்றதுன்றதை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கரெக்டான மெத்தட்ல கரெக்டான ஒரு கைடன்ஸ்ல நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 30 வீடியோஸை நீங்க சரிவர ஃபாலோ பண்ணீங்கன்னா 30வது நாளுக்கு மேல நீங்க ஏர்ன் பண்றதை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். அதுவரை பாய்.